வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, அதே டைமில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு தான் நம்ம சிம்பிளாக அதே டைமில் டேஸ்ட்டாக அட்ராக்டிவ் நம்ம செய்ய போகிறோம். இதுபோல் விதவிதமாக செஞ்சு குழந்தைங்களை கொடுத்து சம்மரை அவங்கள என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு 2 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட தேவையை பொறுத்து எத்தனை முட்டைனாலும் எடுத்துடுங்க. முட்டையை 2 வெட்டி வச்சுக்கிடலாம். ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி வச்சுடுங்க. இது காடை முட்டையில் கூட பண்ணலாம். காடை முட்டையில் பண்ணச்சில் நீங்கள் 2 கட் பண்ணி கூட வைக்கலாம். ஒரே கூட்டில் 2 எக் வர மாதிரி வச்சு ரோல் பண்ணுங்கள். இல்லைன்னா முழுசாக கூட அப்படி வைங்க, நல்லா தான் இருக்கும். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வரும். குழிப்பணியார் சட்டியில் கூட அடியில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே காடை முட்டையை வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். வெங்காயத்தை இதை போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுடுங்க. இதோட இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம், பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுடலாம். இதோட மிளகாய் பொடி, உப்பு, பெருங்காய பொடி எல்லாம் நல்லா கலந்துக்கிடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கிடுங்க. ஆனியன்ஸ் எல்லாம் தனித்தனியாக தெரியணும். அதே டைமில் ஒரு பைண்டிங்காக இருக்கணும் இந்த கடலை மாவு. இப்போது 2 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கிடலாம். உங்களோட ஆப்ஷன் 2, 4 எத்தனை முட்டைனாலும் எடுத்துடுங்க. 2 முட்டையை வேக வச்சு தோல் எடுத்து வச்சாச்சு. இதை 2 கட் பண்ணிக்கிடலாம். இப்போ 4 பீஸ் வச்சுருக்கனால இதை 4 டிவைட் பண்ணிக்கிடலாம். ஈக்குவலாட்டு இது போல் 4 டிவைட் பண்ணிவிடுங்க. ஒரு பீஸ் எடுத்துடுங்க. இதில் ஒரு எக் வச்சிடலாம். ஃபுல்லாக கவர் பண்ணண்டா, இப்படி ஆஃப் கவர் பண்ணி இருந்தால் போதும். பேன் அடுப்பில் வச்சுக்கிடுவோம். எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் சூடாகட்டும். சூடான எண்ணெயில் இதை போட்டுடலாம். ஃப்ளேம் குறைச்சி வைங்க. இந்த முட்டையோட அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்நாக் அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வச்சு விடுறதுக்கும் நல்லாயிருக்கும். காடை முட்டை கிடச்சி அப்படின்னா நீங்கள் காடை முட்டையில் கூட பண்ணிக்கலாம். 2 முட்டை வைக்கலாம். இல்லைன்னா ஒரு முட்டையை 2 கட் பண்ணி இதேமாரி வச்சுக்கலாம். அப்போ ஒரு கூட்டில் 2 முட்டை இருந்தால் தெரியும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதை இப்போ அப்படி மாற்றி போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா முட்டையே தெரியாது. ரொம்ப குயிக்காக பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி.
ரொம்ப இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை. முட்டை எப்படியும் வீட்டில் இருக்கும், ஆனியன் இருக்கும், கடலை மாவு இருக்கும். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணுற ஒரு சிம்பிளான, அதே டைமில் டேஸ்டியான, ஒரு அட்ராக்டிவான ஒரு டிஷ்ஷு. நம்மளோட குருவி கூடு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரை ஆனது போதும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளோட குருவி கூடு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.